மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் இருக்கும். உடல் நலம் பாதிப்பு, செய்கிற வேலையில் சிக்கல்கள், இதெல்லாம் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையிறது. மன உறுதியோடு தெய்வ நம்பிக்கையோடு விக்னேஸ்வரரை பரிபூர்ணமாக வணங்கி இந்த தினத்தை தொடங்கும் பொழுது அந்த தடைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கக்கூடிய காரியத்தில் முழுமை பெறாமல் நடக்கக்கூடிய ஒரு தினம்னு இருக்குது. ஏதோ ஒரு தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். குறிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு என்பது சரியாக இல்லாமல் இருக்கும். மனசில் ஏதோ ஒரு எண்ணங்கள், மன உளைச்சல்கள் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் தெய்வ நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தெய்வம்தான் துணையாக நிற்கும். சிறு பிரயாணங்களையும் சில நேரங்களில் மேற்கொள்வீர்கள். தேவையற்ற சில செலவுகளும் கூட ஏற்படலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனைகளை உடைய ஒரு தினமாக இது அமையிறது. ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டும். தேவையற்ற வம்பு வழக்குகளை சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஓரளவுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். ஆனால் சற்று கடுமையான உழைப்பும் இருக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருந்த அந்த ஒரு மனக்கசப்புகள் எல்லாம் அகலும். மனதில் சந்தோஷம் ஏற்படும். ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம். தடைகள் எல்லாம் அகலக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். தடைகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினம். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. தன வரவு உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஓரளவுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மன போராட்டங்களும் உண்டு. அதனால் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது என்பது ரொம்ப அவசியம். பெரும்பாலும் கொஞ்சம் வயசான தந்தை இருந்தால் அவருடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டி வரும். அவருக்காக நீங்கள் நேரம் செலவிட வேண்டி வரலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சீரிய பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில மனக்கவலைகள், மனக்லேசங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். இணக்கமான சூழ்நிலை, வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய, பரிசு பொருட்களை எல்லாம் தரக்கூடிய, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. காதல் போன்ற விஷயங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போக்கு இருக்கும். ஏதோ ஒரு கடமை, ஒரு இது விஷயங்கள் நமக்கு செய்யாமல் நின்று போய் அது ஒரு பாக்கியாக இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் சூழலும் தென்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இணக்கமான நல்ல சூழல் தென்படும். எடுத்த காரியங்களில் ஓரளவு வெற்றி வாய்ப்புகள் கூடும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு தினம்.
காதல், திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினம், வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக நன்மைகளை தரக்கூடிய தினம். நண்பர்களுடைய உதவி பரிபூர்ணமாக இருக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். சில தீர்க்கமான நல்ல முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள். தனவரவையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு தரக்கு இருதரமாக யோசித்து எந்த வேலையும் செய்யணும். சாதாரணமாக அவசரப்பட்டு செய்யும்போது தவறுகள் நிகழ்ந்துவிடும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்கள், மன்னிக்கணும், சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றங்கள், நல்ல மாற்றங்கள், பண வரவு சகலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான சீரிய பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுங்கள். அவசரமாக இருக்கக்கூடிய தன்மையை விட்டு கவனமாக நிதானமாக செயல்படுங்க, நன்மைகள் கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்க முடியும், அதுக்கு மேலும் சாதிக்க முடியும். அதிர்ஷ்டம் துணை நிற்கும், தெய்வ அனுகூலமும் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் திட்டமிட்டால் அது ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சில தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்களை அறிவுபூர்வமாக உங்களுடைய திறமையினாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அறிவுத்திறனாலும் சாதிக்க முடியாத விஷயத்தை கூட உங்களால் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய தினம். செயல் வீரர்களாக திகழ்வீர்கள்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுங்கள், கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள், இணக்கமான சூழல், நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பின்னடைவுகள் ஏற்படலாம். பேச்சுவார்த்தைகளில் சில பிரச்சனைகள் வரலாம். சில தவறான கணிப்புகள் ஏற்படக்கூடிய தினம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஓரளவுக்கு நல்ல சூழல் நிலவுகிறது. பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சோதனைகள் அதிகம், பின்னடைவுகள் அதிகம், தேவையற்ற செலவுகள், பண இழப்பு, பொருள் இழப்பு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல தினம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் நிச்சயமாக ஓரளவுக்கு வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடிய தினம். திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படாமல் இருந்தால் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். லாபங்கள் உண்டு. ரொம்ப சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய தினம். குழந்தைகளாலும் நல்ல பெயர் பெறுவீர்கள். வெளிநாட்டு பயணத்தை திட்டமிட்டாலும் நல்லபடியாக நடக்கும். எல்லா விதத்திலையும் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தால் நிதானமாக செயல்பட்டு வெற்றியடையலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குகிறது. அடுத்து கும்பராசி.
கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள், சில தடைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழல் ஏற்படும். உங்களுடைய திறமையான பேச்சினால் பல நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க. ஓரளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு திட்டமிட்டு செயல்படும் போது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். தடைகளை வெற்றி கொள்வீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படுறது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். மனசில் குழப்பங்கள் வரும்போது ஒரு முறைக்கு இரு முறை அதை தீர்மானமாக அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது நல்ல வெற்றிகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனக்கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வகையில் நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். மனசில் ஒரு அமைதி இருக்கும். ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்பீர்கள். பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். சில நேரங்களில் கோவிலில் போயிட்டு நல்ல தரிசனம் பண்ணி மனசு நிம்மதி ஏற்படும். ரொம்ப ஒரு மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். எல்லாம் சுற்றுச்சூழலாகட்டும், இல்லை உங்களுடைய குழந்தைகளாகட்டும், நீங்கள் விரும்பும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தினம். மனக்கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இது விளங்கும்.